கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு 23/4/2026 வியாழக்கிழமை பிற்பகல் சரியாக 3:30 மணி. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் தேர்தல் நாள், சரிங்களா? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நாள். காலையிலேயே 7 மணிக்கு முன்னாலெல்லாம் 6:45க்கெல்லாம் நானும் என் பையனும் ஓட்டு போடுறதுக்கு போயிட்டோம். 7 மணிக்கு முன்னாடியே பெருமாள் குளத்தில் ஓரளவு கூட்டம் இருந்தது, கியூ இருந்தது, ஆண்கள் பெண்கள் வரிசை இருந்தது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே வரிசை இருந்தது. 1 மணி நேரம் ஆச்சு நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு, சரிங்களா? 2 பேரும் காலையிலே எங்களுடைய வாக்கை பதிவு பண்ணிவிட்டு வந்தோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இப்பவும் வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தமக்கு சித்தமானவர்களை ஆட்சி அதிகாரத்தில் வைப்பார். அதை எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் என்ன பக்குவப்படுத்திக்கிட்டேன். இன்னார் தான் வரணும், இன்னார் தான் வரக்கூடாது அப்படிலாம் இல்லை. அவர் யாரை கொண்டு வராரோ அது, சரிங்களா? ஆமாம், நீங்களும் எல்லோரும் வாக்குப்பதிவு பண்ணிடுங்க. அப்புறமா பாருங்க, வாக்குப்பதிவு பண்ணியாச்சு. அப்புறமா இப்போ ஒரு 3 மணிக்கு போல் தண்ணி பிடிக்கிறதுக்கு பண்ண குடிக்க தண்ணி. அன்பானவர்களே, பாருங்க, தண்ணி இதான் குடி தண்ணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, பெருமாள் குளத்துக்கு போய் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் போய் குடிக்க தண்ணி பிடிச்சிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு வழி இல்லை, இதை தான் வச்சு அப்படியே வச்சோம்னா அப்படியே தெளிஞ்சிரும். அதில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் அடியில் படிஞ்சிரும், அடியில் தங்கிரும். மேலே உள்ளது தெளிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆயிரும். அன்பான தெய்வ பிள்ளைகளை, வேறு வழி இல்லைல்ல, இதுதான் குடிச்சாகணும், இதில் தான் சமையல் பண்ணி ஆகணும். அன்பானவர்களே, பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். இன்னொருத்தங்களாக இருந்தால் தண்ணியை தூர ஊற்றிடுவாங்க, நமக்கு வேறு வழி கிடையாது, சரிங்களா? தண்ணி நல்லாயிருக்கும். ஆனால் ஏன்னா தாமிரபரணி ஆற்று தண்ணி, சரி. இடையில அங்கங்கே அடிக்கடி உடையுது, பைப்பு உடையுது. அதனால் இந்த மாதிரி அதை சரி பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிருமோ என்னவோ தெரில. அதுக்காக என்ன செய்ய முடியும்? அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் சின்ன வயசில் மஞ்சவடையில் இருக்கும்போது, என்னுடைய சின்ன வயசில் எங்கள் சித்தப்பா ஒருத்தங்க ஆடு மேய்க்க போவாங்க, ஆடு வளர்த்தாங்க, ஆடு மேய்க்க போவாங்க, மலைக்கு போவாங்க, சரிங்களா? அப்போ அவங்க கூட சில நாள் நான் ஆடு மேய்க்க போயிருக்கேன். ஆடு மேய்க்க போகும்போது அப்போலாம் பாட்டல்லாம் கிடையாது, தூக்குவாளி, சரிங்களா? நல்ல பெரிய தூக்குவாளியில் கஞ்சியும் தண்ணியுமா, சரிங்களா? கஞ்சி கொண்டு போவாங்க, சரிங்களா? கூட்டு, ஊறுகாய், இல்லைன்னா துவையல், அது ஒரு இதில் இலையில் பொதிஞ்சு வச்சுக்கிடுவாங்க, அப்படி கொண்டு போவாங்க. கஞ்சியும் தண்ணியுமா இருக்கிறதுனால தண்ணி தாகம் எடுக்கும் போதெல்லாம் அந்த தண்ணியை குடிச்சுவாங்க. ஏன்னா அங்கே எல்லா இடத்துலையும் தண்ணி கிடைக்காது, காட்டுக்குள்ளே குறிப்பிட்ட இடத்துல தான் தண்ணி கிடைக்கும், சரிங்களா? ஆற்று ஓரமாக போனோம்னா ஆற்றுல குடிக்க தண்ணி கிடைக்கும். அதுவுமே நம்ம நினைக்க மாதிரி நீங்கள் அப்படி தண்ணியெல்லாம் பார்த்தா குடிக்கவே மாட்டீங்க, இந்த தண்ணியே யாருமே குடிக்க மாட்டீங்க, சரிங்களா? அப்போ சில நேரம் ரொம்ப உள்ளே தள்ளி போயிடுவோம். அப்போ அங்கே போனால் கையில் கொண்டு போன கஞ்சி தண்ணி எல்லாம் முடிஞ்சிடும். ரொம்ப தாகமாக இருக்கும். என்ன பண்ண அப்படின்னு சொன்னால், அங்கங்கே பெரிய பெரிய பாறைகள் இருக்கும். அந்த பெரிய பெரிய பாறைகளில் மழை பெய்யும் போது பெஞ்ச தண்ணி அதில் அப்படியே கட்டி கிடக்கும். அந்த பாறையில் கிடக்க பள்ளத்தில் அப்படியே கட்டி இருக்கும், தேங்கி இருக்கும். அது வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும், புழுலாம் அதில் நெளிஞ்சிட்டு இருக்கும், சரிங்களா? தண்ணி தாகம் தாங்க முடியாமல் வேறு வழி கிடையாது. அந்த தண்ணிக்கு மேலே கொண்டு போயிருக்கிற துண்டை அந்த தண்ணிக்கு மேலே அப்படியே விரித்து, அப்புறம் அந்த துண்டுக்கு மேலே அப்படியே குழி மாதிரி பிடிச்சி அதில் தண்ணி வரும் பாருங்க, அந்த தண்ணியை குடிப்போம், சரிங்களா? பூச்சி புழுலாம் அந்த துண்டை அரிச்சிடும், அப்படி தண்ணி குடிப்போம். அன்பானவர்களே, ஆற்றுலையும் சரி தான், அப்படி தான் துண்டை அந்த தண்ணிக்கு மேலே விரித்து அதில் அப்படியே குழி மாதிரி பிடிச்சி அதில் இருக்கிற தண்ணியை அப்படி குடிப்போம்.
அன்பானவர்களே. ஏன்னா நான் அப்படிலாம் தண்ணி குடித்து வளர்ந்த ஆள். அதனால் எனக்கு இதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. இந்த தண்ணிலாம் பெரிய மேட்டரே கிடையாது அன்பானவர்களே. அப்போ சின்ன வயசில் பழமொழி சொல்லுவாங்க. சின்ன பையங்கள்லாம் சொல்லுவாங்க, தாயை கழிச்சாலும் தண்ணியை கழிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஆமாம். எங்கள் ஊரில் என்னை போல வயசில் உள்ளவங்க கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, தாயை கழிச்சாலும் தண்ணியை கழிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அன்பானவர்களே, சரிங்களா? நான் அந்த அனுபவத்தில் வளர்ந்த ஆள். அதனால் எனக்கு இந்த தண்ணிலாம் ஒரு மேட்டரே கிடையாது அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? சரி, தண்ணி எடுத்துகிட்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.